So hello everyone, welcome to Soldiers Guide channel. Finally RPF Constable and SI கான இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. RPF கான்ஸ்டபிளுக்கு எஸ்ஐக்கு என்ன ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், செலக்ஷன் ப்ரொசீஜர் என்ன, ஸோ கட் ஆஃப் என்னவா இருந்திருக்கு, இப்போ எப்படி இருந்து கட் ஆஃப் இருக்க போகுது எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்லி டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமா ஹைட் கம்மியா இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, 165 சென்டிமீட்டர் இருந்தாவே போதுமானதுதான். ஸோ எக்ஸாம் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ரிசல்ட் எடுக்க முடியும். ஓகேங்களா, கொஞ்சம் இல்லை நல்லாவே எஃபோர்ட் போடணும். எக்ஸாம் பொறுத்த வரையும் பிசிக்கலும் கான்ஸ்டபிளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். எஸ்ஐ கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் கான்ஸ்டபிளுக்கு பிசிக்கலும் டஃப் தான், பட் எக்ஸாமும் டஃப் தான். ஸோ எல்லாமே கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா, கரெக்டான எஃபோர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் எடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது எல்லா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐக்கு. ஓகேங்களா, ஸோ இதில் நீங்கள் எந்த ஆர்ஆர்பிக்குனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்ஆர்பி சென்னை, ஆர்ஆர்பி செகந்திராபாத், ஆர்ஆர்பி திருவனந்தபுரம், இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக என்ன இருக்கக்கூடிய என்னென்ன ஆர்ஆர்பிக்குனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் அந்த ஆர்ஆர்பிக்கு தகுந்த மாதிரி, அந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் கட் ஆஃப் இருக்கும், காம்படிஷன் தகுந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஜோன் வைஸ்னா ஏபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சதர்ன் ரீஜன் வரும், இதில் சென்னை ஆர்ஆர்பி இதெல்லாமே வந்துடும். ஸோ இதுதான் சொல்லுவாங்க இந்த ஆர்பிஎஃப் பொறுத்தவரை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் போடுறது வந்து அடுத்த மந்த் 14க்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான கரெக்ஷன் விண்டோ ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க அப்ளை பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் சேம் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐக்கும் சேம் ஏதாவது ஏஜ் லிமிட் தான். ஓகேங்களா, ஸோ 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறது வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவங்க கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா, இந்த கோவிட் டைம்ல 2 இயர்ஸ் அதுக்கப்புறம் இந்த செலெக்ஷன் வராதனால 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 18 வயசுல இருந்து 28 வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏஜ் ரிலாக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷமும், ஓபிசியா இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம் வரையும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது எக்ஸர்வீஸ்மேன் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிக்கு என்னென்ன ஏஜ் ரிலாக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நோட்டிஃபிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கான 2 பிடிஎஃப், அதாவது கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐக்கான 2 நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த 2 கான்ஸ்டபிள் இந்த நோட்டிஃபிகேஷன், எஸ்ஐக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர், அதாவது உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 500 ரூபீஸ். எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 500 ரூபீஸ். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் 250 ரூபீஸ். ஸோ ஓபிசி மற்ற கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி எல்லாம் 500 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 500 ரூபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிபிடி எக்ஸாம் எழுதின உடனே 400 ரூபீஸ் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எஸ்சி எஸ்டி இருந்தீங்க அப்படின்னா 250 ரூபீஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 250 ரூபீஸும் அப்படியே முழுசாக வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இதில் வந்து சிபிடி 1, அதாவது சிபிடி ஃபர்ஸ்ட் ஒரே சிபிடி எக்ஸாம் தான். ஃபர்ஸ்ட் சிபிடி எக்ஸாம் இருக்கும். அதுக்கடுத்து அதில் பாஸ் ஆகிறவங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு போவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இருக்கும், மெடிக்கல் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் சேம் எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிளுக்கு. ஓகேங்களா, ஸோ இதில் செலெக்ஷன் ப்ரொசீஜரில் இந்த எக்ஸாமுக்கான சிபிடி எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன, பேட்டர்ன் என்ன அப்படின்றத பார்த்துலாம். சேம் எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிளுக்கும் ஒரே பேட்டர்ன், ஒரே சிலபஸ் தான், சேம் கொஷின், சேம் மார்க் தான். பட் கொஷினோடைய லெவல் வந்து கான்ஸ்டபிளுக்கு வந்து 10th லெவலில் இருக்கும், எஸ்ஐக்கு வந்து 12th, அதாவது டிகிரி லெவலில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா கான்ஸ்டபிளுக்கு நீங்கள் 10th ஏதாவது 10th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது தான். ஸோ டிகிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரியில் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 2 அப்ளிகேஷனுமே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 2மே எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா எஸ்ஐக்கு தனி அப்ளிகேஷன், கான்ஸ்டபிளுக்கு தனி அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ பேட்டர்ன் சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 120 கொஷின்ஸ், 120 மார்க் இருக்கும், 90 மினிட் டியூரேஷன் இருக்கும். அதாவது 1.5 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். ஸோ ஒரு கொஷின் தப்பாக அட்டன் பண்ணீங்க, அதாவது 3 கொஷின் தப்பாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க் மைனஸ் ஆகும், 1/3. அதுக்கப்புறம் உங்களுக்கான ராங் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/3 ஆன்சர். ஓகேங்களா, ஸோ அதான் இதுதான் வந்து இதுக்கான சிலபஸ் பேட்டர்ன். ஓகே, சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் அரித்மெட்டிக் 35 மார்க், அதுக்கப்புறம் ரீசனிங் வந்து 35 மார்க், அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ்ல 50 மார்க்ஸ், டோட்டலாக 120 கொஷின்ஸ், 120 மார்க். ஓகேங்களா, சேம் எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிளுக்கு சேம் பேட்டர்ன், சேம் சிலபஸ், கொஷின்ஸ் எல்லாமே ஒரே சேம் தான். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த சிபிடி எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஃபைனல் மெரிட் லிஸ்ட். இதில் 120 கொஷினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 100+ மார்க் எடுக்க பாருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ எஸ்ஐ இருந்தீங்க அப்படின்னா இன்னும் அதை விட வந்து ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்க பாருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஸோ காம்படிஷன் ரொம்ப ஹையாகவே இருக்கும், வேகன்சி ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் காம்படிஷன் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக இருக்கும்.
படிக்கக்கூடியவங்க அதிகமாக இருக்காங்க. நீங்கள் அப்படின்னா எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படின்றத நினச்சி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1600 மீட்டர் 5 minutes 45 செகண்டில் ஓடும். இது ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான், ஆர்மிக்கு இருக்கக்கூடிய ரன்னிங் தான். ஸோ இது வந்து 800 மீட்டர் கிடையாது. லாங் ஜம்ப் வந்து 14 feet தாண்டணும். ஹை ஜம்ப் வந்து 4 feet தாண்டணும். ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா 800 மீட்டர் மட்டும் தான் 3 minutes 40 seconds ஓடுற மாதிரி இருக்கும். லாங் ஜம்ப் வந்து 9 feet தாண்டுற மாதிரி இருக்கும். ஹை ஜம்ப் வந்து 3 feet தாண்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து RPF SIக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் 1600 மீட்டர் 6 minutes 30 seconds ஓடுற மாதிரி இருக்கும். 800 மீட்டர் எதுவும் கிடையாது. லாங் ஜம்ப் வந்து 12 feet தாண்டுற மாதிரி இருக்கும். ஹை ஜம்ப் வந்து 3 feet 9 inches தாண்டுற மாதிரி இருக்கும். சப் இன்ஸ்பெக்டர் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 minutes வந்து 800 மீட்டர் முடிக்கிற மாதிரி இருக்கும். லாங் ஜம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 feet தாண்டுற மாதிரி இருக்கும். ஹை ஜம்ப் வந்து 3 feet தாண்டுற மாதிரி இருக்கும். இதுதான் இதுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஓகேங்களா. அடுத்து ஹைட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா OBC ஜென்ரல் கேட்டகரி EWS எல்லாத்துக்குமே ஹைட் 165 சென்டிமீட்டர் தாங்க. ஸோ சேம் SI அண்ட் கான்ஸ்டபிளுக்கு. ஸோ ஃபீமேலுக்கு 150 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது தான். இது SC ST இருந்தீங்க 160 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். 152 சென்டிமீட்டர் இருந்தால் ஃபீமேலுக்கு எலிஜிபிள். ஸோ இதில் வந்து செஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 80 சென்டிமீட்டர் நார்மல் இருந்தால் போதுமானதா. 85 சென்டிமீட்டர் அதாவது 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் பண்ணணும். இது வந்து மேலுக்கு மட்டும்தான். ஓகேங்களா. சேம் RPF SI அண்ட் கான்ஸ்டபிளுக்கு சேம் ஹைட் சேம் இதுதான். ஓகேங்களா. அடுத்து வந்து இதுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கான்ஸ்டபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா RPF கான்ஸ்டபிளுக்கு பேசிக் பே 7th CPCயில் வரும். இதில் 21,700 ரூபாய் வரும். ஓகேங்களா. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா B1 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் B1 A1 அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா ஸோ RRB ரயில்வேல இந்த மாதிரி இருக்கும். இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்க பார்க்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேம் 10th முடிச்சிருந்தாவே போதுமானதான். 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது தான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா RPF SIக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7th PCயில் வரும். ஓகேங்களா. அதாவது 35,400 ரூபா உங்களுக்கு பேசிக் பே வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா B1 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வரும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா RPF கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஸோ டோட்டலாக வந்து 3,577 வேகன்சி வந்திருக்கு. இதில் ஜென்ரல் கேட்டகரிக்கு 1,450, SCக்கு வந்து 536, STக்கு வந்து 268, OBCக்கு வந்து 966, EWSக்கு வந்து 357. ஸோ இது வந்து டோட்டலாக மேலுக்கு. ஓகேங்களா. ஃபீமேலுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு 256, SCக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 95, STக்கு வந்து 47, OBCக்கு 170, EWSக்கு 63, 633 ஃபீமேலுக்கு வந்திருக்கு. டோட்டலாக 3,577 வேகன்சி வந்திருக்கு. இது வந்து RPF கான்ஸ்டபிளுக்கு. RPF SIக்கு வந்து டோட்டலாக 3,384 அதாவது 4,420. ஓகேங்க. ஸோ SIக்கு வந்து 420 வரும். ஓகேங்களா. சில OBCக்கு 104 இந்த மாதிரி வேகன்சி கம்மி தான். பட் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் 120 கொஷினுக்கு 100 மார்க் எடுக்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான செலெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி நம்ம வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த ஒரு வீடியோலேயே 2 RPF கான்ஸ்டபிள் SIக்கும் எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிருக்கும். இதை மீறி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது அதாவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சு